முத்து கரெக்டான நேரத்தில் திருடனை கண்டுபிடிச்சாச்சு, பணத்தை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது ஸ்டேஷனில் அங்கே வந்து போலீஸ் வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுமே இங்கே முத்துக்கிட்ட கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, சார் நான் கண்டுபிடிச்சேன் சார், ஆனால் அவனுங்க தப்பிச்சு ஓடிட்டானுங்கன்ற விஷயத்த சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ஒரு வழியாக போலீஸ் வந்துட்டு சமாளித்து பணத்தை திரும்ப கொடுக்கவும் செய்கிறாங்க. ஒரு தடவைக்கு பல தடவை விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் தப்பே படாத ஒருத்தவங்களை நிற்க வச்சு பல மணி நேரமாக விசாரிக்கிறதா ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் இங்கே சீதாவை விசாரிச்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் நான் உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி போனதுனால தான் இன்னைக்கு இந்த பணமும் கிடச்சிது. இல்லைனா கடைசி வரைக்கும் சீதா மேலே பழியை மட்டுமே தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்களே தவிர நிச்சயமாக அந்த குற்றவாளி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கவே போகிறதில்லன்னு சொல்லி முத்து அந்த பணத்தை கொடுத்துட்டு இங்கே சீதா கிட்டையும் அருணையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே சீதாவை பார்த்துட்டு மேனேஜரும் சாரிம்மா அப்படின்னு சொல்ல சீதா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போய்ட்றாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அருண் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்போது அருண் வந்து சொல்கிறாங்க சீதா கிட்ட, நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, நான் உனக்காக பேச வந்து நிற்கிறேன், ஆனால் அந்த முத்து பணத்தோடு வந்து நிற்கிறத பார்த்தா எனக்கு அந்த முத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு உடனே சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சீதா அதிர்ந்து போய் கேட்குறாங்க அருண் கிட்ட. அருண் சொல்கிறாங்க, ஆமாம் சீதா, பணம் தொலைஞ்சு போன கொஞ்ச நேரத்தில் எப்படி அந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்திருக்க முடியும்? எனக்கு என்னமோ இது எல்லாமே திட்டம் போட்டு நடந்த சதி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலைன்னு சொல்ல, உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் பிரச்சனை, நீயும் உங்கள் மாமாவையும் திட்டிட்ட, இப்போ நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வேற வழி தெரியலை, உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் உன் பக்கம் கொண்டு வரணும், கூடவே என்னையும் அவங்க வழிக்கு கொண்டு வரணும், நான் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா அவங்கள வந்துட்டு நான் பாராட்டணும், இதெல்லாம் நடத்தணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்களே இங்கே திருடிட்டு கடைசியில் இங்கே தானே அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிற விதமாக நடந்துக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கண்டிப்பாக எனக்கு மாமா மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, இப்படி தான் நீயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருந்த, கடைசியில் அவர் பண்ண விஷயத்தை பார்த்தல சோசியல் மீடியாவில் அவர் பிரபலம் ஆகிட்டு கடைசியில் என்னுடைய வேலை பறி போனது மட்டும்தான் மிச்சம், திரும்பவும் அவர் அதே மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்காரு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்ல சீதாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அருணை பார்த்தபடியே நிற்கிறாங்க. நான் ஒன்றும் உன் மனசை மாற்றணுன்றதுக்காகவும் நீங்கள் இவங்களை இப்படி தான் புரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காகவும் நான் இதை சொல்லலை சீதா, ஆனால் உண்மையிலே நடக்கிற விஷயத்த தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சீதா ஒன்றுமே அவங்களுக்கு வந்துட்டு எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாரு சீதா, நீ மாமாவையும் அக்காவையும் நம்பவே நம்பாத, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். கடைசியில் திருட்டு போன பணம் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் உங்கள் அக்கா எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தாங்க, இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பிளான் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல சீதாவும் யோசனை செய்கிறாங்க. சீதாவுடைய சந்தேகம் அக்கா மாமா மேலே மாறுறதை பார்த்தேன் அருணுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த நேரத்தில் தான் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற சத்யா உள்ளே வராங்க. வா சத்யா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட உள்ளே வர சத்யா இங்கே சீதாவை பார்த்துட்டு, என்னக்கா என்ன சீதா பணம் காணாமல் போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா பணத்தை எடுத்ததே எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் அவங்க தான் என் பணத்தை எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குற விதமாக நடிக்கவும் செஞ்சுருக்காங்க, ஒன்று அது மூலமாக என் வேலை போகணும், இல்லைனா பணத்தை கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும், ரெண்டில் எது ஒன்று நடந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தானே, அதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை அக்காவும் மாமாவுமே சேர்ந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது சீதாவுக்கு ரொம்ப கோவம். இதை சீதா சொன்னதை கேட்ட உடனே சத்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, என்ன சத்யா பேசுகிறேன், அதுவும் அக்கா சீதாவை பார்த்துன்னு சொல்ல, உங்களையும் பார்த்து நான் கேள்வி கேட்க தான் செய்வேன்னு சொல்ல, என்ன சத்யா கொஞ்சம் கூட அக்கா மாமான்னு மரியாதை இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே அவங்க அம்மாவும் சண்டைக்கு வராங்க. நான் உங்களை ரொம்ப நல்ல குடும்பம் நினச்சேன், பெரியவங்கன்னு கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நல்ல மனசு, எங்கள் அக்கா வாழ போன வீட்டில் கூட இந்த சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல, ஆனால் சீதா வாழ வந்த இடத்துல அவளுக்கு எல்லாம் சந்தோஷமாக கிடைச்சிருக்கு, அவங்க மாமியார் அவளை அம்மா மாதிரி தாங்குறாங்க, புருஷன் அதை விட அதிகமாகவே நல்லா தாங்கிட்டு இருக்காருன்னு நானும் அம்மாவும் உங்களை பற்றி மட்டுமே தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்திருக்கோம், ஏன் எங்கள் அக்காவையும் முத்து மாமாவையும் பற்றி பேசினதை விட உங்களை பற்றி அதிகமாக பேசினதான் அதிகம், ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க காரியம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா உடனே கோவப்பட்டு, என்ன சத்யா நீ எப்போதும் மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவேன், அவளுக்கே சப்போர்ட் பண்ணு, ஆனால் அதுக்காக ஏன் புருஷனை இப்படி தரைக்குறைவாக பேசாதன்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியும் முதல்ல அக்காவை
அக்காவை பற்றி மாமாவை பற்றியும் பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இங்கே சத்யாவை திட்டேன். என்ன சத்யா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்போ கூட உனக்காக வேலைக்காக பேசினது இங்கே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும்க்கா, அது எனக்கு கவலை இல்லை. இங்கே எனக்கு ஒரு மாமாவா இவர் எல்லாத்தையுமே பண்ணாரு, நான் சந்தோஷம் தான், அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக இவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முத்து மாமா பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு முதல்ல இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சத்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கோபத்தோட எங்கள் சீதாவும் கேட்க, இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, உண்மையிலேயே இந்த பணத்தை எடுத்தது முதல்ல யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பணத்தை எடுத்தவருக்கு இப்போ மாமா வேலையும் போட்டு கொடுத்துருக்காரு. அப்பப்போ வெளியூர் சவாரி போகிறதுக்காக அவரை வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃபை பூ கட்டுறதுக்காக அக்கா கூட சேர்த்து விடவும் செஞ்சுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கடனை அடைக்கணுன்றதுக்காக தான் அந்த 5 லட்ச ரூபாய் கடனை போய் கேட்டு நின்னதே நான் தான். அவரும் சரியான நேரத்தில் பணத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த பணத்தை ஓங்கிட்டேருந்து தான் திருடிட்டு வந்தார்னு எனக்கு தெரியலை. மாமா அந்த இடத்துல இருந்ததுனால தான் எனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சுது. உண்மையை சொல்லணும்னா மாமாவுக்கு இருக்க மனுஷன் இங்கே வேறு யாருக்குமே வராது. இதே இடத்துல இவர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? முதல்ல அந்த பணத்தை வாங்கியிருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இதனால் அநியாயமாக ஒரு உயிர் இல்லைனா 2 உயிர் போயிருக்குமே தவிர மற்றபடி இவரால் வேறு எந்த நல்லதும் நடந்திருக்காது. ஆனால் எங்கள் மாமாவால் ஒரு குடும்பமே சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு வரவும் செஞ்சுருக்காரு. உன் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. முதல்ல அதை நினச்சி சந்தோஷப்படு சீதா. அதை விட்டுட்டு இங்கே பணத்தை கொண்டு வந்து கொடுத்த மாமா மேலேயே நீ சந்தேகப்படுறனா உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இத்தனை வருஷமாக நீ யார் பேச்சையும் கேட்காம உன் விருப்பத்துக்கு நீ நினச்சதெல்லாம் சரின்னு தானே இருந்த சீதா. ஆனால் இப்போது மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டு அப்படியே மொத்தமாக மாறிட்டல. அக்கா நமக்காக செஞ்சதை கூட மறந்துட்டல. எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். மாமா பார்த்த அந்த ஒரு பார்வையிலேயே நான் மொத்தமாக நொறுங்கிட்டேன். மாமா எனக்காக செய்யாதது எதுவுமே கிடையாது. அவர் எனக்காக அம்புட்டு செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்காக நான் செய்கிற ஒரே ஒரு விஷயம், அவர் பார்த்த பார்வையிலே நான் புரிஞ்சுட்ட விஷயம், சிட்டி கூடயும் இதே வேலையை தானே பார்த்தேன், திரும்பவும் அதே வேலையை தானடா பார்த்துட்டு இருக்க சத்யான்ற மாதிரி தான் அவர் என்னை பார்த்தாரு. நிச்சயமாக எனக்கு இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. படித்த படிப்புக்கான வேலை எனக்கு நிச்சயமாக தேடி வரும். நான் இந்த வட்டி தொழில், இந்த பணம் வாங்குகிற தொழில், இதை எதையுமே நான் செய்ய விரும்பலை. மாமா சொல்கிற மாதிரி மற்றவங்க செய்கிற பாவத்தை நான் ஏற்றுக்கவும் விரும்பலை. எனக்கு இந்த வேலை வேணாம் மாமா. நீங்கள் வாங்கி கொடுத்த வேலையை நான் பார்க்க தயாராக இல்லை. நான் இதை அவர்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீதாவை பார்க்குறாங்க. சீதா எங்கள் சத்யாவை பார்த்து எதுவுமே பேசாமல் நிற்க, அக்கா சீதா, இப்போவும் நீ தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்க. இப்போவும் நீ அக்காவையும் மாமாவையும் புரிஞ்சுக்கலன்னா நீ எப்போயுமே புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சத்யா அதிரடியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக அங்கே நின்றுகிட்டு இருக்க அருணை கூட ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு நிற்கிறாங்க. சீதா அருணை பார்க்க, பாத்தியா சீதா, எப்படிப்பட்ட வேலையை இந்த முத்து பார்த்துருக்கான் பாத்தியா? இங்கே பாரு, அவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுருக்கான். அவனை ரொம்ப நல்லவனாட்டம் எங்கள் சத்தியாவும் பேசிட்டு போகிறான். இப்போவே நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன்னு ஒரு ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. வேணாங்க, தேவையில்லாமல் யார் பாவத்தையும் அள்ளி கொட்டிக்க வேண்டாங்க. அங்கே மாமாவே இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவரோட வேணும்னு செய்யலையே. அவருடைய குடும்ப சூழ்நிலை தப்பு பண்ணார். ஆனால் தப்பு பண்ணுறதே அவருடைய வேலை இல்லைல்ல. நிச்சயமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். மாமா நினச்ச மாதிரி தான் நானும் நினைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க, சத்யா சொல்லிட்டு போனதை சரின்னு செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு அருணை பார்த்துட்டேன். அருண் எதையுமே செய்ய முடியாமல் அங்கே கை கட்டப்பட்ட நிலையில் ரொம்ப அசிங்கப்பட்டு சீதா முன்னாடியுமே கேவலப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. சீதா கோவத்தோடு பேசிட்டு உள்ளே போகவும் செய்ய இங்கே சத்யா இவ்வளோ திமிரு இருந்தால் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு போவான்ற ஒரு கோவம் அவனுக்கு இருக்க தான் செய்து எங்கள் அருணுக்கு நேராக காசெட்டுக்கு போகிற சத்யா நான் மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல, டேய் நீ எதுக்குடா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு எங்கள் சத்யாவை பார்த்து சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் பார்த்த பார்வைக்கான அர்த்தத்தை நான் புரிஞ்சிட்டேன்னு சொல்ல, இல்லை சத்யா, நீ நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி மற்றவங்க பாவத்தை வாங்கி சம்பாதிச்சுக்கிற வேலை உனக்கு வேணாம் சத்யா. சிட்டிகிட்டேருந்து பார்த்த அதே வேலையை தானே இப்போ ஒரு பெரிய பிரபலமான ஆளுகிட்டேருந்து பார்க்குறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை சத்யா. இவன் ரவுடி, அவர் கொஞ்சம் டாப்பில் இருந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு வேலை, அவ்வளவுதான். இது தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை சத்யா அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா, நான் அந்த வேலை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் சத்யாவை பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்பட, உனக்கான வேலையை நிச்சயமாக நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏற்கனவே நிறைய உதவிகளை நிறைய பேருக்கு பண்ணியிருக்க முத்து நிச்சயமாக எங்கள் சத்யாவுக்கான வேலையை வாங்கி கொடுப்பாரு. அதுக்கேற்றது போல தான் அதே இடத்துல இருந்து எங்கள் சந்தோஷி சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருமே உன்னை நம்ப மாட்டேனா முத்து, உன் அண்ணன் பொய் சொன்னப்போ கூட நீ உண்மை எனக்காக சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீ உங்கள் அண்ணனுக்காக பண்ணியிருக்க.
இப்போ உனக்கு தெரிஞ்ச ஆளுக்காக நீ ஒரு வேலை கேட்குறப்போ நான் அதை செய்ய மாட்டேனான்னு சொல்லிடுறாங்க. நீ அந்த தம்பியை வந்து பார்க்க சொல்லு, நான் அந்த வேலையை நான் ஒரு நல்ல வேலையை கொடுக்குறேன், மாத சம்பளமாக அந்த பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சத்யா ரொம்ப சந்தோஷத்தோட முத்துவை கட்டிப்பிடிக்க முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சத்யா இங்கே நம்ம ஒரு விஷயத்த பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு விலகி வந்ததே சந்தோஷம் தானே முத்து நினைக்கவும் செய்கிறாங்க.